அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நான் வந்து திங்கட்கிழமை லாங் வீடியோவில் ஏற்காடு போனது வந்து போட்டிருப்பேன் ஒரு லாங் வீடியோ. அதோட கண்டினியூஷன் தான் இது. இது வந்து செகண்ட் டே வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து டோர்னமெண்ட், அதில் சொல்லியிருப்பேன் டோர்னமெண்ட்டுக்கு அதெல்லாம் போனோம் அப்படின்னு, சிலம்பம் டோர்னமெண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதில் ஜெயிச்சா அப்படின்னா அடுத்து வந்து மூணார் போகலாம். அதுலேயும் வந்து ஜெயிச்சானா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நேபாள் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கான், எப்படி வந்து நாங்கள் வந்து போனோம், இந்த ஸ்கூலு அன்னைக்கு டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நான் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோதுமை தீபம் தான் வந்து ஏற்றிருப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சரியான டென்ஷன். 4:30 மணிக்கு தான் வந்து எந்திரிச்சாச்சு. பிரபஞ்சம் நம்மளை எழுப்பி விட்டுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து நைட்லாம் கரண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டர் எதுவுமே வந்து கிடைக்கல. ரொம்ப சில்லு இருந்துச்சு. பச்சை தண்ணியில் குளிக்கவும் பயமாக இருக்குது, எங்கடா காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் வந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மெழுகுவர்த்தியும் இந்த சின்னதாக கேண்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன், தீப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா நம்மளால அங்கே வந்து விளக்கு திரிப்பொருளாக ரூமில் வந்து ஏற்ற முடியாது அப்படிங்கிறனால இது கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எழுதுகிற வரைக்கும் எரிஞ்சா போதும், அப்புறமா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது தான். அந்த மழை முத நாள் நைட்டு வந்து அவ்வளோ இதாக இருந்ததுக்கு அடுத்த நாள் காலைல சூரியனை பார்ப்போமான்னு கூட தெரியல, அவ்வளோ இதாக இருந்தது. இருந்தாலுமே வந்து நல்லபடியாக வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வேண்டுதலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூம்லேயே வந்து எழுதிட்டேன். எனக்கு 4:30 மணிக்கே வந்து எழுதணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒத்துழைக்கல. அந்த ரூமோட என்விரான்மெண்ட் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஒத்து வரல. நம்ம வீட்டிலே இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோதான் நீட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதா நமக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வெளியில் போனால் எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஏதாவது வந்து வெளியே போகிறோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட போகிறோம்னா அங்கேயே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனாலேயே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வரும். பிடிக்கவே பிடிக்காது, எப்படா வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ போகிற இடத்துலலாம் கொஞ்சம் வந்து டாய்லெட்டை வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து இப்போலாம் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமாக இல்லை. ஆனால் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், அது எல்லா ஊருக்கும் அப்படி தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து மற்ற ஊரில் கிடைக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸாக இருக்கும். அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நல்ல ஹோட்டல் தேடணும், நல்லா வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்த தேடணும், நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ யோகி வந்து அவங்க மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேரோட பஸ்ஸில் தான் வந்தாங்க. ஆனால் யோகி வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட வரணும் நான் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க அப்பாவும் நம்ம எங்கேயுமே போகிறது இல்லை ரொம்ப, அதனால வந்து போகலாம், இந்த சாக்கை வச்சாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோகி வந்து ப்ராக்டிஸ் பண்ண இடம். காலையிலே பிள்ளைங்க 8 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. வந்துட்டு வழக்கம் போல எப்பவும் போல 12 மணிக்கு தான் வந்து யோகி வந்து போய் கலந்துக்கிட்டான். போன தடவை ஊட்டியில் போகும்போது அப்படிதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து லேட்டாக தான் ஆச்சு இவளுக்கு. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தது. அப்புறம் இடையில வந்து கேர்ள்ஸை பாதி பேர் விடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இவன் பண்ணான். இவனுக்கு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பசி வேற வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ஸோ இதுதான் வந்து மைனஸே. காலையிலேயே வந்து போனப்போ பிரிஸ்கா வந்து பண்ணியிருந்தான் அப்படின்னா இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சர்ச் இருந்தது. சண்டே எனக்கு சர்ச்சுக்கு போகணும் ரொம்ப ஆசை. பக்கத்தில் வந்து மாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வெளியே வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வெளியே இருந்து உள்ளே உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அமைதியாக வந்து ஃபீல் பண்ண அந்த இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது. அப்போ வந்து மெர்சி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அது என்ன சர்ச்சில் இருக்குமா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ உள்ளே நான் போல, வெளியே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஜபம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜீசஸோட ஆசீர்வாதமும் வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே இருந்த டைமில் யோகி வந்து அங்கே உட்கார வச்சுருந்தோம், லைனில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் அங்கே போனோம். அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் நல்லா அங்கே என்விரான்மெண்ட்டும் நல்லா இருந்தது, நல்லா நீட்டாகவும் இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்து கொஞ்சம் வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. நான் சர்ச்சுக்கு சின்ன வயசில் போனப்போ எனக்கு எப்படிலாம் வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. ஸோ ஆனால் ரொம்ப போய் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், பைபிள் படித்தது இல்லை ரொம்ப. ஆனால் வந்து அந்த நியூ இயருக்கு வந்து ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதுறோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் எழுதுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நியூ இயருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு கார்டு வரும். என் ஃப்ரெண்டு வந்து கீதான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நியூ இயருக்கு உனக்கு ஜீசஸ் வந்து இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதெல்லாம் நினப்பு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யோகி வந்து போகிறதுக்கு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து
கலந்துக்கிறதுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. அதில் என்னென்ன கேட்டகரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த ஃபார்மில். அதுக்கப்புறம் வந்து உட்காந்தே இருந்தான். உட்காந்து டயர்ட் ஆகிட்டான். அது இல்லாமல் கையை வேற முதல்ல வந்து நசுக்கிட்டான். அது வேற கொஞ்சம் அவனுக்கு மைனஸ். ஸோ அதனால நல்லா விளையாடுவான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நல்லா தான் இருந்தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 செகண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து இந்த தலைக்குட்டி கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து மிஸ் பண்ணிட்டான். அதை வந்து அவன் டயர்ல போகும்போது எனக்கு பசிக்குதுமா ரொம்ப அப்படின்னா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிராபேக்காக தான் இருந்துச்சு. எனக்குமே வந்து மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனால வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்க முடியல, செகண்ட் தான் வந்தான். ஸோ அதுக்கு வந்து அப்புறம் நமக்கு நிறைய வந்து அந்த ஃபார்ம் வந்து வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் சீன் எது சொன்னாங்க, அது இருந்தால் தான் அடுத்து வந்து அடுத்த லெவல் வந்து போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறது மாஸ்டர் ஃபில் பண்ணிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து அந்த அவன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கப்பும் வந்து மெடலும் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மட்டும் இன்னும் வாங்கலை, மாஸ்டர்கிட்ட தான் இருக்குது. அவர் எழுதிட்டு நான் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டினியூஸாக தொடர்ந்து 3 தடவை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், போன டோர்னமெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான். இதில் வந்து அவன் செகண்ட் வாங்கினது அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியல. நானும் சொல்கிறேன், எவ்வளவோ அங்கே இருக்க பசங்க பெரிய பசங்க சொல்கிறாங்க, முடியல அவனால். ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சேன், செகண்ட் வந்துட்டேனே, எனக்கு கிஃப்ட் வாங்கி தர மாட்டீங்களே அப்படி இப்படியும் புலம்பிக்கிட்டே இருந்தான். பரவாயில்ல வாடா, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நாட்டுக்கோழி பிரியாணி அவ்வளோ பெருசா இருந்தது. அது நாட்டுக்கோழியா உண்மையாலுமே அது என்னன்னு தெரியல, ஆனால் பெருசா அவ்வளோ பெருசா இருந்தது. ஆனால் பில்ல வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்தோன்னே கொஞ்சம் வந்து மனசு வந்து மாறினான். என்ன இருந்தாலும் நான் திட்டிட்டு தான் வந்தேன், ஏன்னா ரொம்ப ஓவரா இப்போ வாய் வந்து பேசுறான். அப்படிங்கும் போது நான் சொன்னேன், நீ எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு உன் ஆக்டிவிட்டிலையும் நீ அதை வந்து காமிக்கணும். நீ என்னதான் வந்து உங்க அப்பா இவ்வளவு தூரம் செஞ்சாலுமே உன்னோட டேலண்ட் தான் உனக்கு கடைசி வரைக்கும் வந்து உனக்கு மதிப்பு தரும், மரியாதை தரும். நாங்க வச்சிருக்கிற காரோ வீட்னாலேயோ உனக்கு வந்து மதிப்புக்கு வராது. உன் படிப்பு மட்டும் தான் உனக்கு கடைசி வரைக்கும் மரியாதை கொடுக்கும். அதை வந்து பார்த்துக்கோ, ரொம்ப வாய் பேசுற, அவங்க அப்பாவை எடுத்து பேசுற அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். அதை ஒவ்வொன்று கேட்டுட்டே வந்தான். ஏன்னா இந்த வளர்ற ஏஜ் அப்படிங்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வருது, அந்த இதெல்லாம் நம்ம மாற்றங்கள் வருது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறேன். ஸோ நம்மளும் அந்த ஏஜ்ல இருந்து தானே வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், நமக்கும் அப்போ இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் அவன் மட்டும் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே வந்தோம். அவனும் வந்து ஜாலியாக வந்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவன் வந்து அந்த செகண்டுங்கிறத வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை, எனக்கு எமோஷனல் ஆயிருதுமா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியமே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். எங்கேயுமே நாங்கள் சுற்றி பார்க்கல. முதல் நாள் அந்த பிக்கு பார்க் போனதோட சரி. அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் 2 எடுத்து வந்த அந்த எலுமிச்சம்பழமும் துளசியும் சாமி கிட்ட வச்சுட்டு எப்படி போனோமோ அப்படியே திரும்ப கூட்டிட்டு வந்து அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். எப்பவுமே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. வெளியே போகும்போது வீட்டை நல்லா ஃபுல்லா சுத்தம் பண்ணிடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீட்டா. கிச்சன்ல போய் முதல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போச்சு. தண்ணி குடிக்கணும் போகும்போது கிச்சன் அவ்வளோ பளிச்சுன்றதை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட சேர்த்து இந்த தடவை கப்பும் வந்து வேற டிசைன்ல கொடுத்துருந்தாங்க, மெடலும் கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட் மட்டும் மாஸ்டர் கிட்ட வாங்கணும். ஸோ அது எல்லாமே வந்து ஆண்டவனோட அருளால நல்லபடியாக வந்து ஒரு ட்ரிப்பு போன மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயத்தில் யோகியும் வந்து டோர்னமெண்ட்ல வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் வந்து இருந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் மாஸ்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தார் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரால தான் நாங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.